Hello guys, this is VR Boys. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எஸ்ஆர்ஹெச் பிளேயிங் 12 அப்புறம் வந்து அவங்களோட பேக்கப் பிளான்ஸ் அனலிசிஸ் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து ஆக்ஷன்ல என்ன பண்ணாங்க அதை பத்தி நீங்க 2 பேரும் சொல்றீங்களா? அதுதான் முக்கியமா பார்க்க வேண்டியது ஆக்சுவலா. என்ன நீங்க பண்ணாங்க? சொல்றீங்க எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணுமோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். நம்ம லைவ் போகும்போது ஆக்ஷன் முடிச்சிட்டு அன்னைக்கு நைட் வந்து லைவ் போகும்போது கூட நம்ம இதான் சொல்லியிருந்தோம். எஸ்ஆர்ஹெச்சோட ஆக்ஷன் அனாலிசிஸ் வரும்போது நம்ம இதை பத்தி ரொம்ப பெருசா பேசலாம் அப்படின்ட்டு. நம்ம பேசியாதான் ஆகணும். என்ன சொல்றேன்னா அவங்க எந்த பிளேயருக்கு டார்கெட் பண்ணி பர்டிகுலரா இந்த பிளேயருக்கு தான் டார்கெட் பண்ணி வந்தாங்கன்னு என்னால சொல்ல முடியல. எல்லாருக்குமே தான் விட்டு போடுறாங்க. ஆனா நினைச்ச பிளேயர்ஸ் அவங்களுக்கு சூட்டபிள் பிளேயர்ஸ் கிடைச்சாங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ்க்கு நான் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஒரு அக்யூப் நபி அந்த மாதிரி ஒரு பிளேயர் டொமஸ்டிக்ல நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு டிசி கூட கொஞ்சம் ஹெவியா போயிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் ஹெவியா போய் எடுத்துக்கலாமோ நான் நினைச்சேன். ஏன்னா அவங்க அன்வான்டா லியாம் லிவிங்ஸ்டனுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் செலவு பண்ணதுக்கு ஒரு முகமது சம்பியை வந்து ட்ரை பண்ணாங்க எல்எஸ்டிக்கு. ஸோ அந்த ஸ்பாட்டை வந்து அக்யூப் நபி வந்து ஃபில் பண்ணுவாருன்னு நான் ரொம்ப முன்னாடியே யோசிச்சுட்டு தான் இருந்தேன். கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் ஹெவியா போவாங்க அப்படின்ட்டு கோட்டை விட்டாங்க. கோட்டை விட்டுட்டு லியாம் லிவிங்ஸ்டன் போனாங்க. இன்னொரு பிளேயர் ஜாக் எட்வர்ட்ஸ் ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. நம்ம வந்து ஏதோ ஒரு வீடியோ ப்ரீ ஆக்ஷன் அனாலிசிஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தோம் ஏ பிளேயர் டு வாட்ச் அவுட் அப்படின்ட்டு. கரெக்டா சிஎஸ்கே ஜிடி எஸ்ஆர்ஹெச் இந்த மூணு டீமுமே பிட் பண்ணி கடைசியில எஸ்ஆர்ஹெச்சுக்கு போய் செட்டில் ஆயிட்டாரு. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. இந்தியா இங்க வரும்போது கூட ஆஸ்திரேலியா இங்க இந்தியா கூட மேட்ச் ஆட வரும்போது கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அவரு. சோ இனிமே ஒரு கேமரான் கிரீன் கிடைக்காதவங்களுக்கு ஒரு மினி கேமரான் கிரீன் மாதிரி அவர் யூஸ் பண்ணலாம். ஒரு நம்பர் 6 நம்பர் 7 ஸ்பாட்ல. சோ அது ஒரு நல்ல ஆடு. ஆனா இந்த டீம் லைனப்ல எப்படி ஃபிட்டின் ஆக போறாருங்கிறதையும் நம்ம பார்த்தாகணும். ஏன்னா ஹென்ரி கிளாசன் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க அங்க மிடில் ஆர்டருக்காக. சோ அப்படி அவர் ஆட வச்சா ஒரு பர்டிகுலரா ஒரு ஃபாரின் பவுலர்ஸ் லைக் ஈசான் மலிங்கா மாதிரியான ஒரு பவுலர் வந்து பெஞ்சின் பண்ணி தான் ஆகணும். ஜாக்கெட் வெட்ஸ்க்கு அவர் எப்படி பேலன்ஸ் பண்ணி டீம்ல கொண்டு வர போறாங்கன்னு பார்த்தாகணும். இன்னொன்னு பிரசாந்த் வீருக்கு அவங்க ரொம்ப ஹெவியா போனாங்க. நான் இப்போ இந்த வீடியோக்காக நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கும்போது நான் யோசிச்சேன் பிரசாந்த் வீருக்கு அவங்க வந்து ஹெவியா போனது வந்து ஹர்ஷ் துபேயோட ஸ்பாட்டை கொடுக்கறதுக்கா என்ன ஏதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஹர்ஷல் பட்டேல், அதுக்கப்புறம் ஜெயதேவ் உனக்கட்டி இவங்களோட ஃபார்ம் எப்படி இருக்குது? ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங் ஒரு கரெக்டா பண்ணல. அவங்க டொமஸ்டிக்லயுமே எதுவும் பண்ணல. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃப்ரண்ட் ரன்னர் இருக்கக்கூடிய ஒரு பவுலர் இல்லையோன்னு எனக்கு தோணுது. அங்கதான் இவங்க அடி வாங்குவாங்க. நம்பர் 8 வரைக்கும் ஸ்ட்ராங் பேட்டிங் இருக்குது. ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, லேக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம அதை வந்து பிளேயிங் 11 வரும்போது நம்ம பேசலாம். இப்போதைக்கு இதுதான் நான் சொல்றதுக்கு. கார்த்திக் ப்ரோ நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஆக மொத்தத்துல டீம் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க ஆக்ஷன் டேபிள்ல. அங்கேயே பாதி தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அந்த சீசனும் அவங்களுக்கு போகாது. வெறும் பேட்டிங் வச்சுதான் பழகணும் அவங்க. இங்கிலாண்டோட ஜெராக்ஸ் காப்பி அவங்க. சொல்ல போனா இங்கிலாண்டோட ஜெராக்ஸ் காப்பி. பேட்டிங் மட்டும் தான் இருக்கும். ஆனா எப்படி ஆடுவாங்கன்னு தெரியாது, எதை ஆடுவாங்கன்னு தெரியாது. சுச்சுவேஷன் பேஸ்ட் ஆட மாட்டாங்க. எல்லா பாலையும் அடிக்கணும் தான் பார்ப்பாங்க. அங்க எங்கன்னா பிரச்சனை வந்ததுன்னா அவங்க அப்படியே பேட்டிங் வச்சு 300 அடிக்கலாமா 350 அடிக்கலாமா பாக்குறாங்க. அவ்வளவுதான். என்னைய பொறுத்த வரையும் பிளான்ஸ்ன்றது பெருசா எதுவும் போடல. அன்கேப்டு பிளேயரை மட்டும் எடுத்துட்டு போயிடலான்னு வந்தாங்க போல இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. கரெக்டா அன்கேப்டு பிளேயர் முடியும் போது கையில 25 கோடி வச்சிருந்தாங்க. அது எதுக்கு வச்சிருந்தாங்க, ஏன் வச்சிருந்தாங்கன்னு தெரியல. கேட்டா என்ன சொன்னாங்கன்னா, நாங்க லியம் லிவிங்ஸ்டனுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி வச்சிருந்த மாதிரி வச்சிருந்தாங்க. இல்ல அவங்க எடுத்ததுல 2 பேர் தான் ப்ரோ கேப்டு. ஒன்னு வந்து சிவம் மாவி, அப்புறம் வந்து லியாம் லிவிங்ஸ்டன். மிச்சல் ஈவன் ஜாக்கெட் வெட்ஸ் கூட அன்கேப்டு தான் ஆஸ்திரேலியால. சோ அவங்க எடுத்தது எல்லாமே மேக்ஸிமம் அன்கேப்டு தான் எடுத்து வச்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன். பிளான் கேப்டுக்கும் இல்ல, இதுக்கும் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்த செட்லயும் இல்ல. அன்கேப்டுக்கு தான் பிளான் போட்டு உள்ள அடிச்சிருக்காங்க. நம்ம எதா இருந்தாலும் ஆக்சிலரேஷன் செட்ல போய் பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ப்ரோ எப்பவுமே எஸ்ஆர்ஹெச் இப்படி இருக்காது ப்ரோ. எல்லாருக்குமே பிட் பண்ணி ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. 2024 எல்லாம் 25 ஆக்ஷனுக்கு எல்லாம் பாத்துட்டீங்கன்னா 25 ஆக்ஷன் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா எல்லா பிளேயருக்குமே போவாங்க, பிட்டு போடுவாங்க, நல்ல நல்ல பிளேயர் எடுத்து போடுவாங்க. ஆனா என்ன அவங்களோட அந்த டைம்ல அவங்களுக்கு கரெக்டா ஃபார்ம்ல இருக்க மாட்டாங்க. பிளேயர்ஸ் எடுக்கிற பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ் தான், ஆனா ஃபார்ம்ல இருக்க மாட்டாங்க. இந்த வாட்டி என்னமோ அவங்க எதுக்கு சும்மா வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, ஓகே எங்களுக்கு டீம் செட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. எங்க செட் ஆயிடுச்சு? அங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸ் யார் இருக்காங்க? யாருமே. ஆனா ஒர்த்தபிள் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஒரு சீசன் அன்சாரி, அதுக்கப்புறம் ஹர்ஷ் துபே, அதுக்கப்புறம் வந்து சிவங்கா குமார் அப்படிங்கிற ஒரு பவுலர். நம்ம வந்து அவர் வந்து அவர் வந்து போன ஐபிஎல் அவங்க டீமுக்கு வந்து நெட் பவுலரா இருந்தாரு. நான் ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்திருப்பேன். ஒரு பிளேயர் அவங்க அந்த 2 நெட் பவுலர் ஏதோ பார்த்து வச்சிருக்காங்க அவங்க டீம்ல போன வருஷம் இருந்தா அதுல ஒருத்தங்களை எடுக்க போறாங்கன்ட்டு. அதுதான் அந்த சிவங்கா குமார் அவர் எடுத்திருக்காங்க. அவர் வந்து டொமஸ்டிக்லயுமே ஸ்மேட்ல ரொம்ப நல்லா பண்ணிருந்தாரு. சோ என்ன கேட்டீங்கன்னா இருக்காங்க. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு என்ன அதான் நான் சொல்றேன், ரவி பிஸ்னோக்கு ஹார்டா போயிருக்கணும். அந்த ஸ்குவாட் அப்படி போட்டீங்கன்னா நம்ம பேசுறது கரெக்டா இருக்கும் ப்ரோ. ரவி பிஸ்னாக்கு ஹார்டா போயிருக்கணும் என்ன கேட்டீங்கன்னா. எதுக்கு வந்து ஒரு ஆர்ஆர் மாதிரி டீமுக்கு வந்து அவ்வளவு கம்மியான ரேட் கொடுத்தாங்க? ஒரு 10 கோடி போனாலும் போகட்டும், பரவாயில்ல.
நீங்க எதுக்கு லியாம் லிவிங்ஸ்டன் இப்போ நான் வந்து மத்த சேனல் மாதிரி பேச வரல, எங்க ஆட வைப்பீங்க. உண்மையிலே லியாம் லிவிங்ஸ்டன் வந்து எந்த இடத்துல தான் ஃபிட்டின் ஆவாரு, கிளாஸனோட ஸ்பாட்ல தான் ஃபிட்டின் ஆவாரு. அவருக்கு போய் நீங்க நீங்க கிளாஸ் ஆட வைக்கலாம். அதுக்கு பதிலா நீங்க வந்து வேற ஒரு இந்தியன் பிளேயர் ஆட வச்சுட்டு ஒரு பவுலர்ஸ்க்கு ஆப்ஷன் கொடுக்கலாம். லியாம் லிவிங்ஸ்டன் அந்த அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க உங்க டீமுக்கு கரெக்டாக மாட்டாரு. சரி, நீங்க இப்போ வந்து லியாம் லிவிங்ஸ்டன் எடுக்கிறீங்க, மிச்ச காசை வச்சு ஒரு ரவி பிஸ்னு எடுத்திருந்தா கூட ஓகே. இப்போ ரவி பிஸ்னு கிடைக்கல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங்கும் இல்லைன்னா எப்படி எந்த அளவுக்கு வந்து ஜெயத ஊனாக்கட்டு அப்புறம் வந்து இன்னொருத்தர் இருக்காரு ஹர்ஷல் பட்டேல் எல்லாம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களோட டைம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஐபிஎல்ல. இன்னுமே அவங்கள நம்பி தான் போறாங்கன்னா இந்த டீம் வந்து பவுலிங் இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப உதவாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்ல நல்ல அன்கேப்டு பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, சலீல் அரோரா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. நீங்க இந்த பாத்தீங்கன்னா தெரியும். பேட்டிங் ஃபயர் பவர் தான். அபிஷேக் சர்மால இருந்து கீழே ஹர்ஷ் துபே வரைக்கும் ஃபயர் பவர் இருக்கும், நம்பர் 8 வரைக்கும். அதுக்கப்புறம் பவுலிங் யாரு? ஓகே, சிவமாவி எடுத்திருக்காங்க. சிவமாவி வந்து ரீசெண்டா ஸ்மேட்ல ஒரு செஞ்சுரி எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஐபிஎல் வரும்போது என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு பார்த்தாகணும். அவரோட பவுலிங் எப்படி இருக்கும் என்னங்கிறது எல்லாமே பார்த்தாதான் மட்டும் தான் நமக்கு சொல்ல முடியும் இந்த வாட்டி. ஸ்டில் அவங்க வந்து 200 அடிச்சா 220 அடிச்சாலுமே 220 ரன் கொடுக்குற நிலைமையில தான் இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். எப்பயும் போல 200 அடிச்சா 200 நாங்க கொடுத்துருவோம், அது வந்து கன்ஃபார்ம். ஓகே கார்த்தி, நீ சொல்லு. எஸ்ஆர்ஹெச் ஸ்குவாட் வந்து கமிந்து மெண்டிஸ்லாம் எதுக்கு ரீடைன் பண்ணான்னு எனக்கு இன்னும் கூட புரியல. அவர் ஒரு ஆஃப் ஸ்பின் போடுவார்னு ரீடைன் பண்றதுக்கு அதுக்கு இந்தியன் டொமஸ்டிக்ல வந்து தனுஷ் கோட்டியான்ற மாதிரி நல்ல பிளேயர்ஸ்ல இருந்தாங்க, அதெல்லாம் வந்து போயிடலாம். அதை ரிலீஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் கூட எடுத்துக்கலாம் பிராடன் கார்ஸுக்கு. ஏன்னா பிராடன் கார்ஸ்லாம் வந்து அன்ப்ரூவன் தான், நல்லா ஃபாஸ்டா போடுவாரு. ஆனா எப்படின்னா ரன்ஸும் போக வாய்ப்பு இருக்கு, விக்கெட்டும் எடுப்பாரு. ஆனா அந்த ஹைதராபாத் பிச்சில் செட் ஆகுமான்னு தெரியாது. அவர் சொன்ன மாதிரி போலிங் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு எனக்கு பிடிக்கும் டீம் கிட்ட. அவங்க ஸ்குவாட்ல எங்கேயோ போலிங்க மிஸ் பண்ணிட்டாங்களோ தோணுது. பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்றன்ற பேர்ல போலிங்க கோட்டை விட்டாங்க. ஏன்னா ஒரு குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர் கூட இல்ல எக்ஸப்ட் கமின்ஸை தவிர்த்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கூட கிடையாது இதுல. யாரா நீங்க சொன்னீங்க இவங்க நம்பலாம் அந்த மாதிரி விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு நம்புற மாதிரி யாருமே இல்லை இந்த டீம்ல. கமின்ஸை தவிர்த்து ஃபாஸ்ட் பவுலர் இல்லன்ற அந்த ஸ்பின்னரே கிடையாது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து எல்லாமே அன்கேப்டு ஸ்பின்னர் தான். அது காலங்காலமா இல்ல, ஃபாஸ்ட் பவுலர்ஸாச்சும் வச்சிருப்பாங்க அப்ப. இப்ப அதுவும் இல்ல. இப்ப யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு டீம். பவுலிங்கே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போங்க ரெண்டு பேரும். ஓகே காவியாக்கா பிளெண்டர் தான் பண்ணிருக்கீங்க இல்ல, அப்படியே அந்த பிரைஸ் ஏத்தி விட்டுட்டு அக்கா முகத்துல ஒரு சிரிப்பு பார்க்கணுமே. சரி ஓகே, இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு சமரன் ரவிச்சந்திரன் இருக்காரு. கார்த்திக் சர்மாவை எங்க கொண்டு ஆட வைப்பாங்க? எனக்கு கஷ்டம். அந்த டீம்ல வந்து ஃபிட்டின் ஆக மாட்டாரு. 14-15 கோடி கொடுத்து அவர் வந்து பெஞ்சில தான் உட்காந்துட்டு இருக்கணும். சோ என்ன கேட்டா ஏதோ ஒரு இடத்துல கோட்டையை விட்டுட்டாங்க ஆரம்பத்துல இருந்து. ஆக்ஷன்ல பிளெண்டர் பண்ணாங்க தான் நான் சொல்லுவேன். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்குவாட பாத்துறலாம். இதான் ஓகே, அதே மாதிரி கமிண்டு மெண்டிஸ் அவர் சொன்னாரு. கமிண்டு மெண்டிஸ் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து T20 அந்த அளவுக்கு பவர் ஹிட்டிங் எல்லாம் அவர்கிட்ட இல்ல. சும்மா ஏதோ ஒரு ஸ்பாட்டை ஃபில் பண்றதுக்காக வச்சிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அவர்கிட்ட லெஃப்ட் ஹேண்ட்லயும் பவுலிங் போடுற, ரைட் ஹேண்ட்லயும் பவுலிங் போடுவார், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எதுக்கு அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவர்கிட்ட ஒரு 6 அடிக்க சொன்னா ரொம்ப கஷ்டம். அவர் வந்து அந்த T20 ஏத்த பவர் ஹிட்டிங் இல்ல அவர்கிட்ட. சோ கமிண்டு மெண்டிஸ் வெளியில விட்டுருக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா. சோ அது வந்து ஒரு அதுக்கு பதில் வேற சம்மதர் பிளேயர்ஸுக்கு ஒரு ஸ்கவுட்டிங் பண்ணி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து ஒரு ஸ்கவுட்டிங் பண்ணி சம்மதர் பிளேயர்ஸ் எடுத்து போட்டுருக்கான்னு சொல்ல வரேன். ஓகே, இந்த பிளெண்டரை சமாளிக்க முடியுமா எஸ்ஆர்ஹெச்சால 2026 ஐபிஎல் அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல்ல வந்து ஸ்குவாட் என்ன எடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அபிஷேக் சர்மா, அமித் குமார், அன்கித் வர்மா, பிரைடன் கார்ஸ், இஷான் மலிங்கா, ஹர்ஷ் துபே, ஹர்ஷல் பட்டேல், ஹென்ரிச் கிளாசன், இஷான் கிஷன், ஜாக் எட்வர்ட்ஸ், ஜெயதேவ் உனக்கட், கமிந்து மெண்டிஸ், கரன்ஸ் ஃபுல்ட்ரா, லியம் லிவிங்ஸ்டன், நிதிஷ்குமார் ரெட்டி, ஓன்காட் ரம்லே, பேட் கமின்ஸ், பிரஃபல் என்சி, ஷகிப் ஹுசைன், சலில் அரோரா, சிவம் மாவி, சிவாங்கா குமார், சமரன் ரவிச்சந்திரன், டிராவிஸ் ஹெட், ஜீசான் அன்சாரி. இவங்க தான்ப்பா ஸ்குவாடு பேட்டிங்ல பயங்கரமா இருக்கு. நடுவுல வந்து மிடில் ஆர்டர் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. பவுலிங்ல ஒண்ணுமே இல்ல. ஸ்குவாட பத்தின கருத்துக்கள். இல்ல, எனக்கு ஒரு டவுட். நிதிஷ்குமார் வந்து ரெட்டி வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டரா பவுலிங் ஆல்ரவுண்டரா? அது எஸ்ஆர்ஹெச்க்கே டவுட். எனக்கே டவுட்டா தான் இருக்கு. அவரு சில மேட்சஸ்ல எல்லாம் அவர் எப்படின்னா ஒரு 3 மாசம் பேட்டிங் ஆல்ரவுண்டரா இருக்காரு, ஒரு 3 மாசம் பவுலிங் ஆல்ரவுண்டரா இருக்காரு, மறுபடியும் ஒரு 3 மாசம் பேட்டிங் ஆல்ரவுண்டரா இருக்காரு, மறுபடியும் ஒரு 3 மாசம் பவுலிங் ஆல்ரவுண்டரா இருக்காரு. இந்த இந்தியன் டீம் என்ன பண்றாங்கன்னா அவர் பேட்டிங் ஆல்ரவுண்டர் நினைச்சு நம்பி செலக்ட் பண்ணி கொண்டு போய் டாப் ஆஃப் தி ஆர்டர்ல இறக்கி விடுறாங்க. அங்கேயும் கோட்டை விடுறாரு. போன வருஷம் எஸ்ஆர்ஹெச்லயும் அது மாதிரி தான். போன வருஷம் எஸ்ஆர்ஹெச்லயும் ஃபெயில் ஆனாரு. ஃபெயில் ஆயிட்டு என்ன பண்றாரு, மறுபடியும் அவரோட சொந்த ஊரான வைசாக்கு போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த ஒரு 1 வீக் வந்து லீவ் விட்டாங்கல்ல ஐபிஎலுக்கு, அந்த வார் நடந்துட்டு இருந்துச்சு பார்டர்ல. அவரோட சொந்த ஊரான வைசாக்ல போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாரு. சடனா அப்ப வந்து பவுலிங் ஆல்ரவுண்டரா இருந்தவர் பிராக்டிஸ் பண்ணதுமே பேட்டிங் ஆல்ரவுண்டரா மாறிட்டாரு. கங்கா சந்திரமுகியா மாறின தருணம் இதுதான். கங்கா சந்திரமுகியா மாறிருக்கா.
என்ன கேட்டீங்கன்னா அவர் இப்படியே தான் இருந்தாருன்னா அவருக்கான ஸ்பாட் கரெக்டா கொடுக்க முடியாது. சோ அந்த பட்சத்தில் என்ன ஆகும், நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன் வரும்போது அவரை வந்து ரிட்டைன் பண்ண முடியாம ஒரு சுச்சுவேஷன் போயிடலாம். என்ன கேட்டீங்கன்னா அபிஷேக் சர்மா கண்டிப்பா அவங்களோட ரிட்டன்ஷன் லிஸ்ட்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சம்மதர் 1-2 பிளேயர்ஸ் வச்சுப்பாங்க. நிதிஷ் ராணா எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு விட்டுருவாங்க. இப்படிதான் அவர் பண்ணிட்டு இருந்தாருன்னா கரெக்டா இதுதான் என்னோட ரோலுங்கிற மாதிரி அவர் கன்யூஸா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓவர்ஸே கொடுக்கறது இல்ல அவருக்கு. ஆனா ஆல்ரவுண்டர் ஸ்பாட்ல நிதிஷ்குமார் இருந்து ரெட்டி நிதிஷ்குமார் ரெட்டி ராணா கிடையாது. தப்பா சாரி சொல்றேன். சாரி நிதிஷ்குமார் ரெட்டி அந்த ஓவர் வந்து கரெக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போன சீசனுமே பெருசா ஓவர் எதுவுமே போடல அவரு. அப்படி ஓவரே போடலன்னா நீங்க அதை விட ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கிற ஒரு பியூரா பேட்ஸ்மேன் நீங்க எடுத்து போடலாமே. ஒரு ஸ்மரன் ரவிச்சந்திரன் இந்த சீசன்ல வந்திருக்காரு. போன சீசன் வந்து மிட் சீசன்ல வந்து ரிப்ளேஸ்மெண்டா வந்தார். சம் அதர் பிளேயர்ஸ் எனக்கு யாருன்னு தெரியல, ரிப்ளேஸ்மெண்டா வந்தாரு. இந்த சீசன் வந்து அவருக்கு பிளேயிங் லெவல்ல சான்சஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சைல் வரவரா இருக்காரு. அவருமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அவருக்குமே ஒரு சான்சஸ் கொடுத்தாகணும். இந்த மாதிரி ஃபீல்டு பிளேயர்ஸ் யாரு டொமஸ்டிக்ல ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்கிறத பார்த்து அவங்க ஒரு சான்சஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன் இந்த ஸ்குவாட்ல இருந்து. ஓகே கார்த்தி, உன்னையோட கருத்துக்கள். அதான் கரெக்டான பேக்கப்ஸ் எடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்குவாடை பார்த்தாலே நல்லா தெரியுது. மற்றபடி அவங்க பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ரென்த் தான். இந்த லீக்லேயே நல்ல ஒரு பேட்டிங் சொல்லலாம். ஆனால் வந்து அது வந்து ஃபிளாட் ட்ராக்ல, அது வந்து ஸ்லோ ட்ராக்ல கிடையாது. ஸ்லோ ட்ராக்ல மாட்டினாங்கன்னா இவங்க சேசிங் சுத்தமா பண்ண முடியாதுன்னு தான் தோணுது. ஏன்னா ஒருத்தர் கூட அந்த ஷீட் ஆங்கர் ரோல் பண்ற மாதிரி பிளேயரே இல்லையே. இஷான் கிஷனும் அடிக்க தான் பாக்குறாரு, டிராவிஸ் ஹெட்டும் அவர் கேம் தான் ஆடுவாரு, அபிஷேக் சர்மா பொறுமையா ஆடுறதெல்லாம் கஷ்டம் அவருக்கு, அவுட் ஆஃப் கேமு. வேற யார் இருக்கா இவங்களுக்கு? கிளாசன் வந்து ஆடுவாரு, கொஞ்ச நேரம் ஆடுவாரு, பட் அவரும் ஸ்பின்னர்ஸ் பார்த்தாலே சிக்ஸ் அடிக்க தான் பார்ப்பாரு. அதனால இவங்களுக்கு அந்த இடத்துல தான் வந்து ஒரு ஷீட் ஆங்கர் ரோலும் மிஸ் ஆகுது. என்னன்னா டஃப் விக்கெட்ல மாட்டுறாங்க. இப்ப சென்னையில எல்லாம் வராங்கன்னா யார் அந்த ரோல் ஆட போறா? கமிந்து மெண்டிஸ் நீங்க ஆட போறீங்களா? ஆடினீங்கன்னா உங்களுக்கு வந்து பவுலர் அடி வாங்கும், வேற ஃபாரின் ஆப்ஷனே அடி வாங்கும். அதுதான் என்ன பண்ண போறான்னு தெரியல. யார் அந்த ஷீட் ஆங்கர் ரோல்னு தெரியல. இந்த ஸ்குவாடை பொறுத்தவரைக்கும் பேக்கப்ஸ் சரியா இல்லையே. என்ன பார்த்திருக்கோம். சேசிங் கேஸ் டீம் தான் இது, வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பிளேயிங் 12. எங்ககிட்ட இந்த வாட்டி 3 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. எது வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் நாங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இதுதான்ப்பா ஆப்ஷன் ஏ. இதுல இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்க பயங்கரமா இருக்காங்க. ஆனா பவுலிங்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, சம்ரன் ரவிச்சந்திரன், ஜாக் எட்வர்ட்ஸ், அஷ்டூபே, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜீசன் அன்சாரி, ஜெயதேவ் உனன்கட். ஓகே, இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது உனக்கு எப்படி தோணுது? பிளேயிங் 12 நல்லா இருக்கா? ஐ திங்க் இந்த ஸ்குவாட் வந்து பெட்டரா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா ஸ்குவாட் ரொம்ப நல்ல பெட்டரா தான் இருக்குது. ஆனா இருந்தாலுமே அங்க பேட் கமின்ஸ் அப்புறம் வந்து ஹர்ஷல் பட்டேல் தவிர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மற்ற பவுலர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஜெயதேவ் உனர்கட்டுமே இருக்காரு. ஆனா ஹர்ஷல் பட்டேலையும் ஜெயதேவ் உனர்கட்டையும் அட்டே டைம்ல வந்து பிளேயிங் லெவல்ல கொண்டு வந்தாங்கன்னா அவங்க காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ஒரு டெத் பவுலிங் யார் போடுறது? ஹர்ஷல் பட்டேல் வந்து டெத்ல இப்ப பழைய ஹர்ஷல் பட்டேலான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பழைய ஸ்லோவர்ஸ் யாக்கர்ஸ் எல்லாம் ஒரு போடுறது அது புல்டாசா மாறிடுது. முக்கியமா உப்பல் ஹைதராபாத்ல இருக்கிற உப்பல் ஸ்டேடியத்துல தான் அவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டேடியத்துல எல்லாம் பிரிச்சு மேஞ்சிருவாங்க அந்த 1.5 ஸ்பீட் எல்லாம் போட்டாங்கன்னா. சோ என்ன கேட்டீங்கன்னா ஒரு டவுட்ஃபுல் ஒரு பவுலிங் லைன் அப். இந்த ஸ்குவாட்ல வந்து ஜாக் எட்வர்ட்ஸ் வந்திருக்காரு. அந்த டீமுக்கு ஒரு பேலன்ஸ் கொடுப்பாரு ஜாக் எட்வர்ட்ஸ். தேவைப்பட்ட பவர் பிளேயர் போடுற எபிலிட்டி இருக்குது. டவுன் தி ஆர்டர்ல வந்து ரொம்ப டால் பேட்ஸ்மேன். கேமரன் கிரீனோட ரொம்ப டால் அவரு. சோ அந்த ஒரு ரேஞ்ச் கிட்டிங் அடிக்கிறதுக்கான மொத்த எபிலிட்டியுமே இருக்கு ஜாக் எட்வர்ட்ஸ்க்கு. ஒரு ஸ்பின் பவுலர்ஸ் போட்டாங்கன்னா அங்க இருந்து அந்த பால் எந்த பக்கம் அவங்க கையை திருப்பி டேன் பண்றாங்கிறத பார்த்து தூக்கி அடிக்கிறதுக்கான ஒரு ரேஞ்ச் கிட்டிங்கும் அவர்கிட்ட இருக்குது. நான் அவர் வந்து இந்தியா ஏல இருந்து ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல பிளேயர். ஸ்மரன் ரவிச்சந்திரன். இங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரும், ஏன் அனிகேத் வர்மா இந்த ஸ்குவாட்ல இல்ல அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வரும். அவரோட ரீசன்ட் ஸ்டாட் ஆஃப்டர் ஐபிஎல் போய் எடுத்து பாருங்க, சுத்தமா இல்ல. ஆனா இங்க ஸ்மரன் ரவிச்சந்திரன் செஞ்சுரி 50 அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு ஒரு பக்கத்துல இருந்து அவரோட ஹீரோ பாத்துட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து எப்பவுமே பெஞ்சின் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அதனாலதான் ஸ்மரன் ரவிச்சந்திரன் வந்து இந்த ஸ்குவாட்ல நம்ம வச்சிருக்கோம். இன்னொன்னு நம்ம டவுட்ஃபுல்லா தான் வந்து இந்த ஸ்குவாடை பத்தி மெயினா இருக்கும். மெயினா எனக்கு இந்த நிதிஷ்குமாரோட ரெட்டியோட ரோல் மட்டும் எனக்கு வந்து இன்னும் ஸ்டில் எனக்கு ஒரு ரோலே வர மாட்டேங்குது. அவரு நம்பர் 5 ஆட போறாரா, நம்பர் 4 ஆட போறாரா, ஒரு பேட்ஸ்மேன் ஆட போறாரா, இல்ல ஒரு பவுலர் ஆட போறாருன்னு எனக்கு தெரியல. அது இந்த விஜய் ஹசாரில வரும்போது நம்ம பார்த்துட்டு மறுபடியும் இதுக்கு எல்லாத்தையுமே நம்ம ஒரு முடிஞ்ச டைம் இருந்தா பார்ட் 2 வீடியோஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே, எல்லா டீம்ஸுக்குமே. அந்த டைம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓவராலா அப்படின்னு பார்த்து சிங்கம் 2, SRH 1, SRH 2 இந்த ஸ்மார்ட், விஜய் ஹசாரி, ரஞ்சி எல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு பிளேயிங் லெவல் நம்ம செட் பண்ணலாம். அந்த பிளேயிங் லெவல் அந்த மாதிரி ஃபார்ம் வச்சு தான் ஐபிஎல்மே டீம்ஸ் அவங்களோட நெக்ஸ்ட் சீசனுக்கு ரெடி பண்ணுவாங்க. இப்போ ரஞ்சி முடிச்சு கையோட ஒரு 20 to 30 டேஸ்ல ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிரும். சோ அந்த கரண்ட் ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸ் அப்படியே கொண்டு வந்து ஃபிட் பண்ண பார்ப்பாங்க. சோ அந்த டைம் நம்மளோட பிளேயிங் 12 கூட மாறும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மாறும், நம்மளோட அனாலிசிஸும் மாறும். சோ அந்த டைம் வேற மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொன்னு ஹர்ஷ்டுபே வந்து ரொம்ப நல்லா பண்றாரு. ஆனா நேத்துக்கு ஒரு 2 days பேக் தான் நான் வந்து 2 பிரசாந்த் வீர் ஹர்ஷ்டுபேயோட ஸ்டாட் எடுத்து பார்த்தேன். பிரசாந்த் வீர் ஹர்ஷ்டுபேயோட ரொம்ப நல்லா பெட்டரா பண்ணிருக்காரு. அதனாலதான் அவங்க ஹெவியா போயிருக்காங்க.
டேரக்டா கொண்டு 15 பண்ணலாம். பேட்டிங்ல 167 ஸ்ட்ரைக் ரேட் T20ல பிரசாந்த் வீருக்கு. ஹர்ஷ் துபேக்கு வந்து 130 சம்திங் தான். எக்கனாமியும் கம்மியா இருக்கு பிரசாந்த் வீருக்கு ஹர்ஷ் துபே விட. சோ என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஏஜும் கம்மி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க ஹெவியா தான் போயிருக்காங்கன்னு நான் இப்போ யோசிக்கிறேன். அந்த ஸ்டாட்டை பேஸ் பண்ணி ஓகே நமக்கு பெட்டர் ஆப்ஷன் பிரசாந்த் வீர் கண்ணில் தென்படுறாரு அப்படின்ட்டு. சோ அது ஓகே, அதான் சொல்றேன். இன்னொன்னு பேட் கமின்ஸ்க்கு ஒரு பேக்கப் பவுலர் எடுக்கிற இல்லையோ, என்னதான் பிரெட் அண்ட் கிராஸ் இருந்தாலும் அவர் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க போறாருன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி நம்ம SRHோட ப்ரீ ஆக்ஷன் அனாலிசிஸ் பண்ணும்போது பேட் கமின்ஸ் தான் பிரெட் அண்ட் கிராஸோட பேக்கப்னு சொல்லியிருந்தோம். ஆனா பிரெட் அண்ட் கிராஸ் எந்த வரைக்கும் டீம்ல ஃபிட் இன் பண்ணுவாங்க, பேட் கமின்ஸ் பண்றக்கூடிய ரோல பண்ணுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. என்ன கேட்டீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப நல்ல குவாலிட்டி பவுலர் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் பேட் கமின்ஸ் அப்புறம் வந்து ஹர்ஷல் பட்டேல தான் சொல்லுவேன் பவுலிங் லைன்ல, வேற யாருமே இல்ல. இன்னொன்னு டிராவிஸ் கட் என்ன மாதிரி ஒரு ஃபார்ம்ல வர போறாரு. லாஸ்ட் இயர் அவருக்கு வந்து பெரிய ஒரு லாஸ்ட் இயர் வந்து SRHோட ஓப்பனிங் வந்து கொஞ்சம் ஃபெயில் ஆச்சு. அதனால தான் அவங்க வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போச்சு. 2024ல பண்ண மாதிரி பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. பேட் கமின்ஸும் சாரி அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் கட்டும் பண்ணாங்கன்னா கேட்டீங்கன்னா இல்ல. சோ அதனால தான் லாஸ்ட் இயர் கூட ஃபெயில் ஆச்சு. இந்த வருஷம் அபிஷேக் சர்மா ஸ்டில் டச்ல இருக்காரு. டிராவிஸ் கட் வந்து என்ன மாதிரி பண்ண போறாரு அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இசான் கிஷன் ஆப்வியஸ்லி ஃபார்ம் இன்ஃபார்ம்ல தான் இருக்காரு. அவர் வந்து ஒரு வைஸ் கேப்டன் அவர் கொடுத்தா நான் ஹாப்பியா இருப்பேன். ஏன்னா பேட் கமின்ஸ்க்கு கீப்பிங் பண்ணிக்கிட்டே ரொம்ப ஃபீல்டிங் எல்லாம் செட் பண்றதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம் அவரு. சோ ஓகே நான் சொல்லுவேன். இன்னொன்னு ஹென்ரிக் கிளாசன் அவரு இன்டர்நேஷனல் இருந்தெல்லாம் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவர் ஸ்டில் அங்க அந்த ஊர்ல சவுத் ஆப்பிரிக்கா நடக்கக்கூடிய டொமஸ்டிக் தான் ஆடிட்டு இருக்காரு தவிர வேற எந்த ஒரு மேட்சஸுமே ஆடல. அவருக்கு அந்த பழைய ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கா, பழைய 2024ல பார்த்து அந்த பீஸ்ட் ஹென்ரிக் கிளாசன் திரும்ப வருவாரா, இதெல்லாம் நம்ம பார்த்தாக்கணும். ஹென்ரிக் கிளாசன் இல்லைன்னா அங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காரு. ஆனா லியாம் லிவிங்ஸ்டன் என்ன 10 மேட்ச் ஆடுனா ஒரு 3 மேட்ச் தான் அவரால் ஆட முடியும் பெரிய ஸ்கோரோட. மிச்ச எல்லா மேட்சுமே சிங்கிள் டிஜிட்ல தான் அவர் ஆடுவாரு. சோ அப்படி இருக்கிற நிலைமையில இந்த டீம் வந்து எனக்கு என்ன சொல்றது, ஒரு 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 இந்த பிளேயர் தான் நமக்கு ஒரு மேட்ச் வின்னர் அப்படின்னு என்னால சொல்ல முடியல. இந்த பிளேயர் தான், அந்த பர்டிகுலர் பிளேயர் தான் எனக்கு மேட்ச் வின்னர் அப்படின்னு என்னால சொல்ல முடியல. சோ நீங்க இதுல கார்த்திக் ப்ரோ என்ன கருத்து சொல்றீங்கன்னு சொல்லிருங்க. எனக்கு அந்த பிளேயிங் 11 மட்டும் ஒரு வாட்டி போட்டுருங்க. ரைட்டா? ஓகே. இந்த பிளேயிங் 11 பார்த்தா டாப் 4 வந்து நல்லா பயங்கரமா இருக்கு. அவங்க 4 பேர்ல வந்து 2 பேர் இல்ல ஒருத்தருக்கு இதுவானாலே 200 டச் பண்ற மாதிரி தான் தெரியுது இந்த டாப் 4 பார்த்தா. அதுலயும் ரைட் லெஃப்ட்ன்ற காம்பினேஷனும் இங்க வந்து, அதுவும் 3 லெஃப்ட் வேறப்பா. நடுவுல ஹென்ரிக் கிளாசனை நம்பர் 3 கூட ப்ரமோட் பண்ணா வாய்ப்பு இருக்கு, நல்ல ஸ்கோர் போச்சுன்னா. நிதிஷ்குமார் ரெட்டி நீங்க கேட்டீங்களா, அவர் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அவரு சிவம் துபே பேஸ் தான் போடுறாரு, பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான். ஆனா அவருக்கு கொஞ்சம் பேட்டிங் ஷிஃப்ட் பண்ணினே இருக்காங்க, அதனாலதான் கான்பிடன்ஸ் போயிடுச்சு போன வருஷம். அதான் பிரச்சனையே அவங்களுக்கு. நடுவுல இன்ஜுரியும் ஆயிட்டாரு நடுவுல இந்தியா ஆடும் போதெல்லாம். அவருக்கு வந்து நம்பர் 4 ஸ்பாட் கொடுத்துருந்தாங்க முன்னாடி ஆடும்போது SRH வீடியோல. SRH போன 2024 சீசன்ல வந்து அவர் நல்லா 400 ரன்ஸ் அடிச்சாரு அந்த சீசன். அப்போ வந்து நம்பர் 4ல பேட்டிங் ஆனாரு. கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்தாரு கிளாஸ் அண்ட் பின்னாடி வந்துட்டு நல்லா டேக் டவுன் பண்றதுக்கு. ஆனா போன வருஷம் அது அப்படியே ஆப்போசிட். அவர் நம்பர் 6ல நம்பர் 5ல திடீர் நம்பர் 4 மாத்திட்டே இருந்தாங்க. அந்த மியூசிக்கல் சேர் விளையாடிட்டு இருந்தாங்க. அதனால அவர் ஃபார்ம் போயிடுச்சு, கிளாசனோட இதுவும் போச்சு. அவரையும் மியூசிக்கல் சேர் ஆனாங்க. போன வீடியோல சொல்லியிருப்போம், கிளாசன் வந்து நம்பர் 4ல நம்பர் 3 ஸ்பாட்டுக்கு வந்தா 3 வர முடியாது, கஷ்டம். 4 வேணா வரலாம். 4 ஏன்னா அவர் நிறைய பால் ஆனாரு, நிறைய 6 அடிப்பாங்க. அதான் ஒரு சிம்பிள் மெத்தட் அவ்வளவுதான். ஏன்னா பெஸ்ட் பிளேயர் நிறைய பால்ஸ் ஆடுறதுன்னு முக்கியம் T20ல. பதுக்குறது வந்து வேற பிளேயர் பதிக்கலாமே, அதுதான் பிரச்சனை. பதிக்கி வச்சுட்டு ஹென்ரிக் கிளாசன் ப்ரமோட் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். பண்ணலாம், அது கூட ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா இருக்கலாம். நிதிஷ்குமார் ரெட்டி எண்ட்ல வந்து எப்படி அடிப்பாருன்னு யாருக்கும் தெரியாது. சப்போஸ் அவருக்கு அன்னைக்கு நாள்ல மாட்டுச்சுன்னா கூட ஹென்ரிக் கிளாசனுக்கு வேணுனாலும் வந்துரும். பேட்டிங் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆல்ரவுண்டர்ஸ் கமின்ஸ் வரைக்கும் பேட்டிங் இருக்கு, நல்ல ஸ்குவாடா தெரியுது பார்க்க. பட் போலிங்ல தான் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரைக் போலர் கூட இல்ல. கமின்ஸை தவிர்த்து ஒரு ஸ்ட்ரைக் போலர் கூட கிடையாது. அதான் பிரச்சனையே. அந்த போலிங் ஸ்குவாட மட்டும் கொஞ்சம் காட்டுங்க. ஹர்ஷல் பட்டேல் ஸ்லோ ரன்லாம் எடுபடாது. நான் அவர் உப்பல் ஸ்டேடியம்ல சொன்ன மாதிரி அங்க ஸ்லோ ரன் போட்டீங்கன்னா அடிச்சிருவாங்க லெக் சைட்ல 6. ஜாக் எட்வர்ட்ஸ் ஓகே, ஆனா அவரு எப்படி எஃபெக்டிவா இருப்பாருன்னு தெரியலையே எனக்கு இந்தியால. அதுதான் பிரச்சனை. இல்ல நான் ஜாக் எட்வர்ட்ஸ் ஏன் சொல்றேன்னா, அவர்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் பவுன்ஸ் இருக்கு ப்ரோ. அவரோட ஹைட் கேமரன் கிரீனோட ஹைட் கிட்டத்தட்ட ஜாஸ் ஹேசல்வுட் என்ன ஹைட்டோ அந்த ஹைட் அவரு. சோ அந்த ஒரு சர்ப்ரைஸ் பவுன்சர் அவரால் போட முடியும். நியூ பால்ல போடுற எபிலிட்டி இருக்கு. BBL நல்லா பண்ணிட்டு இருக்காரு ரீசெண்டா. நான் BBLமே அவரை பார்த்துட்டு தான் இருக்கேன். ரீசெண்டா லாஸ்ட் மேட்ச்ல 5 விக்கெட் கால் கூட எடுத்திருக்காரு. பேட்டிங்லயுமே ஒரு நீடர்ஃபுல்லான ஒரு 30-40 ரன்ஸ் அடிக்கிறாரு. சோ என்ன கேட்டீங்கன்னா நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். Under 19ல எல்லாம் அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவர் ஜாக் எட்வர்ட்ஸ். சோ ஒரு சரக்கு இருக்கு அவர்கிட்ட. நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் சீசன் ஆட போறாரு, கண்டிப்பா பிளேயிங் 11 சான்ஸ் கொடுக்கணும். நான் எடுக்கும்போது இவர் எப்படி ஆட வைக்க போறாங்கன்னு பார்த்தேன். சோ டீம் 11 எல்லாம் செட் பண்ணும்போது கரெக்டா சூட்டபிள் ஆகுறாரு அந்த இடத்துல. இப்போ நமக்கு வந்து ஜாக் எட்வர்ட்ஸ் வேண்டாம், நமக்கு வந்து இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னா ஒருத்தர் இருக்காரு. யாரை கொண்டு வரணும்னா ஒன்னு பிராடன் கிராஸை கொண்டு வரணும், இல்லைன்னா வந்து ஈசன் மலிங்காவை கொண்டு வரலாம். ஈசன் மலிங்கா கொண்டு வந்துட்டு ஒரு ஹர்ஷல் பட்டேல் ஆர் ஒரு ஜெயதேவன் கிட்ட ஒருத்தர் பெஞ்சின் பண்ணிட்டு ஒரு பேட்டிங் அந்த பக்கம் ஏற்றி விடலாம். எட்வர்ட்ஸ் எடுத்துடலாம். ஈசன் மலிங்காவை கொண்டு வந்துடலாம். ஒரு ஹர்ஷல் பட்டேல் ஆர் வந்து ஜெயதேவன் 2 பேர்ல ஒருத்தர் எடுத்துட்டு மேபி ஒரு அன்கித் வர்மாவை கொண்டு வர முடியுமா, இல்ல சலீர் அரோராவை கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும் அந்த இடத்துல ஒரு இம்பாக்ட் பிளேயரா.
அதான் ஸ்பின் போலிங் வந்து அன்ப்ரூவன். அது இந்த சீசன்ல எப்படி பண்றாங்கன்னு வச்சுதான் இருக்கு. ஆனா ஹர்ஷ்துபேவும் வந்து யங்ஸ்டர் தான். அவருக்கு வந்து அவரும் பிரசாந்த் வீருக்கும் ஒரு 2 வயசு தான் டிஃபரன்ஸ் இருக்கும். இவர் 23, அவர் 19 நினைக்கிறேன். ஆனா இவர்கிட்ட பிரசாந்த் வீர்கிட்ட இல்லாத குவாலிட்டி வந்து ஹர்ஷ்துபே கிட்ட நானா பார்த்தேன்னா, இவர் வந்து ரஞ்சி டிராஃபி ரெகுலரா ஆடுறாரு. லாஸ்ட் 2 சீசனாவே ரஞ்சி டிராஃபில ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இவர் தான். இவருக்கு வந்து பால திருப்ப தெரியும். எங்கேயாச்சும் ஸ்லோ ஒரு விக்கெட் அகெயின்ஸ்டா தராங்க சன்ரைசர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்கன்னா ஹர்ஷ்துபே வந்து ஒரு டெட்லி போலரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜீசன் அன்சாரி லெக் ஸ்பின்னர் வந்து ஆல்வேஸ் ரன்னுக்கு போக வாய்ப்பு இருக்கு, விக்கெட் எடுப்பாங்க. அவர் வந்து போன சீசன் ஒரு கிளிம்ஸ் காமிச்சாரு, அது கண்டினியூ போவாமா அதுதான் தெரியல எனக்கு தெரிஞ்சு. இந்த சீசன் எப்படி பண்ணுவாருன்னு தெரியல, கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கு. ஸ்மாட்ல விளாடுறாரான்னு டவுட்டா இருக்கு. இது இந்த டீம்னே தெரியல அவரு. ஸ்மாட்ல விளாட்னார் ப்ரோ. எனக்கு உத்தரப்பிரதேசம் நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு செக் பண்ணி பார்க்கணும் ஸ்மாட்ல. ஓகே ஓகே. அதான் ஸ்பின்னர்ஸ் அன்ப்ரூவனா இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கிளிக் ஆனாங்க, பேட்டிங் கொஞ்சம் கிளிக் ஆயிடுச்சுன்னா இவங்க நல்ல டீமா தெரியும். பேப்பர்லயும் சரி, நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் மேட்ச் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனோடனே தெரிஞ்சிடும் எப்படின்ட்டு. பேப்பர்ல ஸ்ட்ராங்கா இருந்தா பத்தாது, ஆன் ஃபீல்ட்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது முக்கியம். அது நான் வந்து எஸ்ஆர்ஹெச் கிட்ட ஒரே ஒருத்தர் தான் நம்புறேன், கமின்ஸை மட்டும் நம்புறேன். எப்படியாச்சும் இந்த டீமை மேல கூட்டு வந்துருவாரு நம்புறேன், பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஒரு ஆக்ஷன் மட்டும் காட்டாம பண்ணாருன்னா ஓகே, இந்த ஒரு ஆக்ஷனை ஸ்டாப் பண்றது நல்லது. இல்ல அதுக்கு இல்ல, கமின்ஸ் நான் என்ன நம்புறேன்னா 2023 வேர்ல்டு கப்ல வந்து ஒரே ஒரு ஸ்பின்னர் ஜாம்பா வச்சு ஒரு டீமை, ஹோம் டீமை பீட் பண்ண முடியுமா யாராலையாச்சும்? வேற ஏதாவது கேப்டன் பண்ணிருக்காங்களா? யாருமே பண்ணதில்லை. அதனால ஒரே ஒரு அந்த பிலீஃப்னால சரி இப்படியாச்சும் எடுத்துட்டு வந்துருவாரு இந்த டீமை. அவரும் கொஞ்சம் நல்லா சிக்ஸர்லாம் அடிப்பாரு எண்ட் ஓவர்ஸ் வந்துச்சுன்னா. ஸோ அதுக்காக எஸ்ஆர்ஹெச் நம்புறேன். ஸ்பின்னர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்கட்டு பார்ப்போம் எப்படின்ட்டு. ரெண்டு பேரும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா ஃபர்ஸ்ட் அது சொல்லு. பண்ண வாய்ப்பு இருக்கு. ஹர்ஷ்துபே நான் சொல்லிட்டேன், நல்ல ஸ்பின்னர் அவர். ஒரு நல்ல ஸ்லோவர் த்ரூ தி ஏர் போடுவாரு. மிச்சல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அவரை. பவர் பிளேல வேணா தேவைப்பட்ட ஒரு ஓவர் யூஸ் பண்ணலாம். இல்ல மிடில் வந்து ரைட் ஹேண்டர்ஸா வராங்க ஆர்சிபி மாதிரி டீம் தான் அழகா யூஸ் பண்ணலாம் இவரை. ஸோ யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. அவரால் பேட்டிங் ஆட முடியும். ஒரு மாதிரி ஷீட் ஆங்கர் ரோல இவரை வந்து மேல ஆட வைக்கலாம். நான் கேட்டல ஷீட் ஆங்கர் ரோல் இவரால் அது பண்ண முடியும். கொஞ்சம் அந்த குருநாள் பாண்டியா மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் எடுத்துன்னு வரலாம். ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ்ல ஒரு 2 ஹோல்டு பண்ணி விக்கெட் விடாத ஆடுப்பா தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா இந்த ஸ்குவாடு நல்லா பயங்கரமா இருக்கு. இந்த நம்பர் ஏ ஆப்ஷன் பேலன்ஸ்டா இருக்கு. ஆனா இந்த ஸ்குவாட் ஆடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் எனக்கு தெரியல, ஆட மாட்டாங்கன்னு தோணுது. யாராவது 1-2 பிளேயர் மிஸ் பண்றாங்க. ஏன்னா இங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு ரவி பிஷ்ணுவை மட்டும் எடுத்துட்டு சீசன் அன்சாரிக்கு பதிலா கொண்டு வந்திருந்தாங்கன்னா நான் வந்து 100 மார்க்ஸ் கொடுத்துருப்பேன் இந்த ஸ்குவாடுக்கு. 100 out of 100 கொடுத்துருப்பேன். ஏன்னா ரவி பிஷ்ணுவோட ஓவர் வந்து பெருசா அவர் வந்து ஏர்ல எல்லாம் டேன் பண்ண மாட்டாரு. அவர் சர்க்குன்னு ஸ்கிட்டா இவர் ஸ்டெம்புக்கு சர்க்குன்னு வந்து எல்பிடபிள்யூ அவுட் ஆகும். பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவான், அது டேன் ஆகி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போயிடும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது பேட்டை சும்மா விட்டுருவான் கண்ணா பின்னாட்டு. அது சர்க்குன்னு வந்து ஸ்கிட் ஆகி எல்பிடபிள்யூ பாக்குறதுக்கு சான்சஸ் இருக்கும் ஊப்பல் ஸ்டேடியம்ல மெயினா. சோ அந்த பவுலரை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இருந்த ஒரு லெக் ஸ்பின்னர் வந்து யாரு ராகுல் சௌரையும் விட்டாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ கொஞ்சம் இந்தியாவில ஆடி இருக்காரு, அவரையும் விட்டாங்க. நான் நினைச்சேன் ரவி பிஷ்ணு இப்ப எடுத்திருந்தாங்கன்னா இந்த டீம் வந்து லுக்ஸ் ரொம்ப பெட்டரா இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் ஆர் ஜெயதேவ் உனர்கட் ஏதோ ஒரு சிவமாவியை கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓகே, ஒரு யங்ஸ்டர் கலந்த ஒரு பவுலிங் ஆப்ஷன் பிளஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் இருக்காங்கிற மாதிரி நான் வந்து கரெக்டா நம்ம சொல்லி இருந்திருக்கலாம் இந்த இடத்துல. ஆனா பவுலிங் ஒரு கோட்டை விட்டுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பில வெடிகுண்டு வைக்கிற மாதிரி வெடிகுண்டு முருகேசன் இருக்காரு. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், நிதிஷ்குமார் ரெட்டி, சம்ரன் ரவிச்சந்திரன், லியம் லிவிங்ஸ்டன், ஜாக் எட்வர்ட்ஸ், ஹர்ஷ்துபே, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜீசன் அன்சாரி, ஜெயதேவ் உனர்கட். ஓகே, வெடிகுண்டு முருகேசன் யாரும் தெரிஞ்சிச்சு, லியம் லிவிங்ஸ்டன் தான். அந்த வெடிகுண்டு முருகேசன் பத்தி சொல்லிருங்க. இல்ல இப்போ நான் ஆப்ஷனே சொல்லும்போது சொல்லியிருந்தேன், கிளாசன் வந்து ரிட்டையர் ஆயிட்டார். எந்த அளவுக்கு எஃபெக்டிவா வருவாருன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் ஒரு 3-4 மேட்சஸ் அவர் கன்யூ ஃபெயில் ஆயினாருன்னா ஆப்ஷன் பி மாதிரி இந்த மாதிரி ஒரு டீம் தான் அவங்க ஸ்குவாட் பில்ட் பண்ணி ஆகணும். டேரக்டா லியம் லிவிங்ஸ்டனை கொண்டு வந்துடலாம். ஹென்ரி கிளாஸ் ஆக்சுவலி ஹென்ரி கிளாஸனோட பேக்கப் தான் எடுத்து வச்சிருக்காங்க. அவர் டீம்ல எல்லாம் ஃபிட் பண்ண முடியாது. அதான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பேக்கப்புக்கு நீங்க 13 கொடுத்து போவீங்க, ஒரு மெயின் ஃபோன் ரன்னர் ஸ்பின்னரா ரவி பிஷ்ணுக்கு நீங்க ஒரு 10 கோடி வரைக்கும் போக மாட்டீங்களா அப்படிங்கிற கேள்விதான். சோ என்ன கேட்டீங்கன்னா இந்த டீம் வந்து நல்லா இருக்குது. ஆனா என்ன சொல்றது, கிளாசன் ஃபெயில் ஆனார்னா லியம் லிவிங்ஸ்டன் ஃபெயில் ஆவாரு. வேற ஆப்ஷன் இல்ல. கிளாசனுக்கு பேக்கப் யாரு, லியம் லிவிங்ஸ்டன் தான். இல்ல நீங்க கிளாசனுக்கு நான் வந்து கிளாசனை தூக்கிட்டு ஜாக் எட்வர்ட்ஸ் அந்த இடத்துல கொண்டு வந்தேன்னா ஓகே, கொண்டு வந்துட்டு நீங்க மறுபடியும் ஜாக் எட்வர்டோட பிளேஸ்ல வந்து இந்த ஸ்குவாட்ல வந்து அனிகேத் வர்மாவை கொண்டு வரலாம். சோ அப்பவும் எதுவும் சேஞ்ச் ஆக போறது இல்ல. ஆனா அனிகேத் வர்மாவும் இப்ப ரீசெண்டா ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. ஸ்மாட்லயும் ஒழுங்கா பண்ணல, எதுலயுமே ஒழுங்கா பண்ணல, எல்லாமே சிங்கிள் டிஜிட் ஸ்கோரா தான் இருக்கு. சோ அது கரண்ட் ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்குவாட் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இருக்கிற பெஸ்ட்ல, இந்த டீம்ல இருக்கிற பெஸ்ட்ல கரண்ட் ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிருக்கோம். சோ இதுல மத்தபடி எந்த ஆப்ஷன்ல இருந்து வேற எந்த சேஞ்சஸும் இல்ல.
ஸோ கிளாஸ் வந்து கிளாசன் வந்து போயிருக்காரு, லியாம் லிவிங்ஸ்டன் வந்திருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டன் வந்தா என்ன ஆகும்னா ஒரு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷனுமே நமக்கு ஜிடி மாதிரி ஆர்ஆர் மாதிரி டீமுக்கு வந்து ஒரு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் கொடுக்குற சான்சஸுமே நம்ம அந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஏன்னா எந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னருமே இந்த இதுல இல்ல. ஈவன் அபிஷேக் சர்மா கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹாம்ல வந்து ஸ்பின் போடுவாரே தவிர ரைட் ஹேண்ட்ல போட மாட்டாரு. ஸோ ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கம்மியா இருக்கிற காரணத்தை வந்து லியாம் லிவிங்ஸ்டன் வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவார்னு நான் நினைக்கிறேன். ஓகே கார்த்தி தாட்ஸ். இந்த ஸ்குவாட்ல ஹென்ரி கிளாசன் இல்லாதவனே பக்குன்னு ஆகுது. ஐயோ பேட்டிங்னா எப்படி சிரிக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த டீம்ல வேற மிடில் ஆர்டர்ல யாருமே சிக்ஸ் அடிக்க மாட்டாங்க இவர் இல்லைன்னா. அப்கோர்ஸ் வேற சிம்ரன் ரவிச்சந்திரன் இருக்காரு. ஐபிஎல்ல எப்படி பண்ணுவாருன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தானே பார்க்கணும். ஏன்னா அவரு டொமஸ்டிக்லாம் நல்லா தான் இருக்குது. இன்னும் ஐபிஎல்ல ப்ரூவன் கிடையாது. புது சீசன் தான் அவருக்கு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். நிதிஷ்குமார் ரெட்டி நம்ம நம்பலாம். அந்த இடத்துல வந்து அவர் ஒரு 30-40 ரன்ஸ் அடிப்பாரு எல்லா மேட்சும். ஆனா ஸ்ட்ரைக் ரேட் கிளாஸ் அண்ட் லெவல்ல இருக்குமா? அதுதான் கிடையாது. அதுதான் கொஞ்சம் வரிங் சைன் இந்த ஸ்குவாட்ல. ஆனா பட் போலிங் ஆப்ஷன் நிறைய இருக்கு. லிவிங்ஸ்டன் ஒரு 2 ஓவர் கை சுத்த முடியும். ஜாக் எட்வர்ட்ஸ் ஒரு 2 ஓவர் போடலாம். அஷ்துபே கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இங்க வந்து ஜெயதேவ் உனட்கட், ஹர்ஷல் பட்டேல வந்து அவங்களோட 2 ஓவரை வந்து ஷேர் பண்ணி லிவிங்ஸ்டனுக்கும் எட்வர்ட்ஸ்க்கும் ஒரு ஓவர் தள்ளிடலாம். அவங்க 2 ஓவர் போட்டா போதும். அதுதான் இந்த இதுல வந்து போலிங் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் அவுட் ஆகுது. கிளாஸனை வெளியே எடுத்தா அதுதான் இந்த ஸ்குவாடோட அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்டிங் கொஞ்சம் வீக் ஆகுது. எங்கேயோ லேசா அந்த கிளாஸன் இல்லாத பிளேஸ்ல மட்டும் மிடில் ஆர்டர் தொங்கிட்டு இருக்கு. இல்ல இப்போ கரெக்டா தான் மிடில் ஆர்டர் தொங்கிட்டு இருக்குதான். இப்போ யார் வந்து பவர் பிளே போட போறாங்க? இப்போ இந்த ஸ்குவாட் பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் ஒரு ஒரு ஓவர் போடுவாரு, 6th ஓவர் வருவார் அவரு. ஜெயதேவ் உனட்கட் வந்து ஓப்பனிங் ஸ்ட்ரைக் பவுலரா வந்துருவாரு, ஒரு 2 ஓவர்ஸ் போடுவாரு. பேட் கமின்ஸ்மே வந்துருவாரு. சோ என்ன கேட்டீங்கன்னா ஓகே அங்க பவர் பிளே பிரச்சனை இல்லை. டெத் யார் போடுவாங்க அப்போ? பேட் கமின்ஸ் கையில டெத் பவுலிங் கொடுத்தீங்கன்னா ரன் பாரி கோரி கொடுத்துருவாரு. பேட் கமின்ஸ் வந்து டெத் ஓவர் போடுற பவுலர் கிடையாது. அவரோட பேஸுக்கு வந்து ஓப்பன் ஸ்டேடியம்ல கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. யார் டெத் பவுலிங் போட போறாங்க? அதுதான் இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த டீம்லயுமே டெத் பவுலிங் ஒரு பெரிய இஷ்யூவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் சிஎஸ்கேக்கு டெட் பவுலிங் இல்லைன்னாங்க. இங்க பார்த்தா டெட் பவுலிங் இல்ல, பவுலிங்கே இல்ல. ஓகே 2 பேரும் அப்படியே சொல்லிருங்க. அதான் டெத் பவுலிங் வந்து பியூர்லி அவங்க ஹர்ஷல் பட்டேல் அவரை வச்சுதான் போறாங்க நம்பி. அந்த ஸ்டேடியம்ல எந்த மாதிரி பிச்சர்ஸ் தர போறாங்கன்னு தெரியல இந்த வாட்டி. போன வாட்டி அவங்களுக்கு ஹைதராபாத்ல ஆடும்போது நல்லா தான் ஆடினாங்க. பட் அதை விட்டு வெளியே வந்தாதான் அவங்களோட டீமோட ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுது. பேக்கப்ஸ் இல்லாதனால, ஸ்பின்னர்ஸ் இல்லாதனால. பேட்டிங்கும் அந்த அளவுக்கு ஃபிளாட் ட்ராக்ல செம டீமா இருக்கு. ஆனா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பால் நின்று வர அந்த ட்ராக்ல வந்து பிச்சர்ஸ்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அதுதான் லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாவே அதுதான் அந்த டீமோட பிரச்சனை. பேட்டிங்ல ஸ்லோ ட்ராக்ல கஷ்டப்படுறாங்க, ஃபிளாட் ட்ராக் கொடுத்து அடிக்கிறாங்க. போலிங்ல எங்கேயோ அந்த ஒரு ஸ்ட்ரைக் போலர் T20க்கு ஏற்ற ஒரு ஸ்கில் செட் இல்லாத போலர் எடுக்க மாட்டாங்க. அதுதான் நீங்க சொன்னீங்களே நியூ பால் போறதுக்கு பால் இல்ல, எண்ட் ஓவர்ஸ்க்கும் ஆள் இல்ல, மிடில் ஓவர்ஸ்ல கூட ஏதோ தள்ளிடலாம். அதான் அந்த டீமோட இதுவா இருக்கு. இல்ல நியூ பால் போடுறதுக்கு ஆள் இருக்காங்க ப்ரோ. நியூ பால் வந்து சுலபமா போட்டுருவாங்க, யார் வேணாலும் வந்து போட்டுருவாங்க. ஆனா எவ்வளவு ரன் கொடுக்க போறாங்கன்னு தான் தெரியல. எவ்வளவு ரன் கொடுக்க போறாங்கன்னு தான் தெரியல. நியூ பால் போட்டுருவாங்க. டெத்து தான் எனக்கு வந்து சுத்தமா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்லாக்லயுமே ஸ்பின்னர்ஸ் வச்சு ஒரு அட்டாக்கிங் ஸ்பின் போட முடியுமா? இப்படி வந்து ஒரு காலத்துல வந்து நரேன், வருண் சக்கரவர்த்தி, கேகேஆருக்கு எப்படியோ அந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் ஸ்பின் ஒரு ஓவர்ல வந்து கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அட்டாக்கிங் ஸ்பின் யாரு இருக்கா? இங்க இல்ல. சோ அந்த மாதிரி நிலைமை இருக்கு. ஒரு பவுலிங் அட்டாக்கிங் பவுலிங் யூனிட், டிஃபெண்டிங் பவுலிங் யூனிட் நான் சொல்லல, அட்டாக்கிங் பவுலிங் யூனிட் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு கேள்வி. நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்க நியூ பால்ல போட்டுடலாம்னு சொல்றீங்களே, ஆனா வந்து விக்கெட் யாரு எடுப்பா? அதான் கொஸ்டின். யாரை நம்பலாம் நம்ம? இப்ப நீங்க டீம் பேப்பர் பார்த்தோன்னே ஓகே கமின்ஸா விக்கெட் எடுப்பாரா? அது உங்களுக்கு தெரியும் விக்கெட் எடுப்பார். மினிமம் ஒரு விக்கெட் எடுப்பாரு எப்படியாச்சு. மீதி போலர் ஜெயதேவ் உனட்கட்லாம் ஆன் தி டே ரொம்ப ஸ்லோ ரன் கட்டரா போட்டுட்டு இருந்தாருன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது எப்பயுமே. ஸ்ட்ரைக் போலர் இல்ல, அதுதான் நான் சொல்றேன். நியூ பால்ல ஸ்ட்ரைக் போலர் கிடையாது. டெத் ஓவர்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி சுத்தமா கிடையாது. ஹர்ஷல் பட்டேல் வந்து எல்லா மேட்சும் 50 போலாம், இல்ல 3 for 30 எடுக்கலாம். அது மாறும், டே டிபெண்ட்ஸ். அவங்களுக்கு நியூ பால்ல ஸ்ட்ரைக் T20 கிரிக்கெட்ல நியூ பால் விக்கெட் இல்லைன்னா சத்தியமா ஐபிஎல் மேட்ச் ஜெயிக்கிறது கஷ்டம். மினிமம் ஆப்போசிஷனை ஒரு 40 for 2 வச்சு வச்சாதான் ஒரு கேம்ல செக் வச்சு போக முடியும். இவங்களோட ஸ்பின் போலிங் வீக் அட்டாக்னால அதுவே உங்களுக்கு பிரச்சனை. அதனாலதான் நம்ம போலிங் வந்து ஓவராலா கொஞ்சம் ஒரு மாதிரி இங்கிலாந்து மாதிரி ஜெராக்ஸ் காப்பி அடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஓம்ல தப்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கலாம், வெளியில போனா சம்பத்தியே அடி வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி அததான் காலகாலமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் ரஷீத் கான் எக்ஸிட், ரஷீத் கான் இருந்த வரைக்கும் அதெல்லாம் நல்லா இருந்துட்டு. இல்ல நான் வந்து இதை அப்படியே ஆப்போசிட்ல மாத்தி சொல்றேன். அவங்க ஹோம்ல அடி வாங்கவே போறாங்க. எனக்கு கேட்டீங்கன்னா 220 230 அடிச்சாலுமே அதை கொடுக்குற மாதிரியான பவுலிங் யூனிட் தான். இவங்க தப்பிக்கணும்னு ஒரே வழி செகண்ட் பேட்டிங் வந்தா மட்டும் தான் தப்பிப்பாங்க. எவ்வளவு ஸ்கோருங்கிறத பார்த்துட்டு செகண்ட் பேட்டிங் வந்தா மட்டும் தான் தப்பிப்பாங்க, இல்லைன்னா தான் தப்பிக்க மாட்டாங்க. நான் பார்த்த வரையும் போன வருஷம் சேசிங் கேஸ் இந்த டீம்.
அதுவும் இல்ல ஃபியர்லெஸ் ஆடுறாங்க இந்த டீம். அதுல எந்த குறையும் இல்லை, என்டர்டெய்னிங்கா ஆடுறாங்க. பட் மேட்ச் வின் பண்ணல எண்ட் ஆஃப் த டே. அதுதானே ஆஸ் அ ஃபேன்ஸும் பார்ப்பாங்க, ஓனர்ஸ் பார்ப்பாங்க. ஐபிஎல் யார் பார்க்கறதா இருந்தாலும் என்டர்டெய்னிங்கா ஆடி மேட்சும் ஜெயிச்சனா நல்லா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தான் போலிங் இல்லைன்னா சொல்ல வர வழி இல்லை. அவங்க ரஷீத் கான் விட்டதுக்கு அப்புறமாவே அவங்க அவங்க போலிங் எல்லாம் போயிடுச்சு. அவர் இருந்த வரைக்கும் கொஞ்சம் ஏதோ ஓட்டிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வச்சு அவரையும் புவனேஷ்குமாரை வச்சு. அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறமா சுத்தமா போயிடுச்சு, எதுவுமே இல்லை. இல்ல டேவிட் வார்னர், கெயின் வில்லியம்சன், அப்புறம் வந்து ஜேசன் ஹோல்டர் இவங்க எல்லாம் ஒரு காலத்துல அந்த டீம்ல தான் இருந்தாங்க. சோ அந்த 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 ஜாவான்ஸ் போனதுக்கு அப்புறமே இந்த டீம் வந்து அப்படியே யங்ஸ்டர்ஸ் டீமா மாறிடுச்சு. மாறினதோட சேர்த்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் யூனிட்டா தான். பேட் கமின்ஸ் மட்டும் இல்லைன்னா வந்து அவங்க டீமே வந்து ஏதோ ஒரு நிலைமையில இருந்திருக்கும் நான் சொல்றேன். அடுத்த ஸ்குவாட் போயிடலாமா? ஓகே. அடுத்ததா ஆப்ஷன் சி போயிடலாம். வெடிகுண்டு முருகேசன் இருக்காரான்னு பார்க்கலாம். இதுதான்ப்பா ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் வந்து அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ஹென்ரிச் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, சம்ரன் ரவிச்சந்திரன், ஹர்ஷ் துபே, பேட் கமின்ஸ், சிவம் மாவி, ஹர்ஷல் பட்டேல், ஜீசன் அன்சாரி, இஷான் மலிங்கா. ஓகே, உங்களோட தாட்ஸ்? இந்த டீம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஒரு பேட்ஸ்மேன் கம்மி ஆகுறாங்க. எதுக்கு பேட்ஸ்மேன் கம்மி ஆகுறாங்கன்னா இந்த டீம்ல வந்து பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங் பண்ணணும்னா இதுதான் ஒரே வழி. பவுலிங் யூனிட்டை ஸ்ட்ராங் பண்ண பார்த்தாங்கன்னா என்ன ஆகும், பேட்டிங் வந்து லாஸ் ஆகும். அவங்களால அந்த 200 எல்லாம் அடிக்க முடியாது, ஈஸியா 180 185 நின்றோம். ஆனா இப்படி பார்த்தாங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு வந்து எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுக்குது பவுலிங் யூனிட்ல, எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. ஒரு பவுலர் அடி வாங்கினாலுமே இன்னொரு பவுலர் வந்து போடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்டடா நீ இவங்களுக்கு இவ்வளவு ஓவர் கொடுத்து ஆகணுங்கிற அந்த கட்டாயம் எல்லாம் இல்லை இந்த யூனிட், இந்த பிளேயிங் லெவன்ல. ஆனா பேட்டிங் வந்து அடி வாங்குது. ஒரு பவர் ஹவுஸ் கம்மி ஆகுது. ஒரு நம்பர் 8 நம்பர் 7ல வந்து நம்பர் 7 நம்பர் 6ல வந்து கொஞ்சம் வீக்னஸ் ஆகிற மாதிரி தோணுது. ஸோ இந்த டீம் வந்து ஒரு பவுலிங் யூனிட் ஸ்ட்ராங் பண்ணணும்னா மட்டும் தான் இந்த டீம் வந்து போய் ஆகணும். இல்லையா ஆப்ஷன் ஏல ஒரு டீம், ஆப்ஷன் பில ஒரு டீம் வந்து அவங்க போயிடா அப்போனா கரெக்டா இருக்கும் நான் சொல்றேன். சிவமாவி இந்த ஸ்குவாட்ல இருக்காரு, அவரு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு, பேட்டிங்ல இருந்த பவுலிங் சரிதான். ஆனா இந்த ஸ்குவாட்லயுமே வந்து நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் இருக்குது. ஆனா நம்பர் 7ல இருந்து ஒரு 1.5 ஸ்குவாட் மாதிரி இருக்குது. நம்பர் 7 பேட்டிங்ல இருந்து 1.5 ஸ்குவாட். அவங்க அடிப்பாங்களா இல்ல ஒரு 10 மேட்ச் ஆனா ஒரு 4 மேட்ச் வந்து ஒரு 10 ரன் 20 ரன்னோட தட்டி அடிக்கிற பிளேயர்ஸ் தான். அண்ட் பேட் கமின்ஸுமே பெருசா சிக்ஸ் ஹீட்டிங் எல்லா மேட்ச் அடிப்பாருன்னா இல்ல. அவரு ஆப்போசிட் சைட்ல வந்து ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் இருந்தாருன்னா டிஃபெண்ட் பண்ணி அவருக்கு சான்சஸ் கொடுக்குறது, ஸ்ட்ரோக் வச்சு அவருக்கு சான்சஸ் கொடுத்து எப்படி வேர்ல்டு கப்ல மேக்ஸ்வெல் ஆப்கானிஸ்தானோட சேர்த்து அந்த நொண்டி அடிப்பாரு ஒரு 200 நாக்கு. அவர் இவர் தானே இந்த பக்கத்துல இருந்துகிட்டு டொக்கு வச்சு சான்சஸ் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு ரோல் மட்டும் தான் பேட் கமின்ஸால ஆட முடியும். மேபி சும்மாவே ப்ரொமோட் பண்ணி நீ போய் உன்னோட 6 கிட்டிங் எபிலிட்டி வச்சு ஒரு 6 அடிச்சு ரன் பண்ணா ஓகே, இந்த ஸ்குவாட் வந்து கொஞ்சம் ஓகே ஓரளவுக்கு இருக்கும். மற்றபடி ஆப்ஷன் ஏ தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எப்பவுமே எஸ்ஆர்ஹெச்க்கு. ஆப்ஷன் சில வந்து போலிங் நல்லா இருக்கு. ஈஷான் மலிங்கால உள்ள வந்ததுனால கொஞ்சம் ஏதோ டெத் போலிங் வந்து இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரிஞ்சுது. ஆப்ஷன் சி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு சூட் ஆகுமோ தோணுது. ஏன்னா ஒரு டெத் போலர் கிடைச்சிட்டாரு, ஒரு ஹென்ரி கிளாசன் உள்ள ஸ்குவாட்ல இருக்கிறதுனால நல்லதா இருக்கு. வேணா ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட் ஆகுதுன்னா நம்ம பேட்ஸ்மேனையே வந்து இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சுச்சுவேஷன்ல. இதுல வந்து இப்போ எக்ஸாம்பிள் அன்கித் வர்மா வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா 10 to 20 ரன்ஸ் மேக்கப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்குவாட்ல. ஏன்னா மாவி வந்து மிடில் ஓவர்ஸ்ல அவர் யூஸ் பண்ணா பெட்டர் ஆப்ஷன். நியூ பால்ல போடலாம், மேபி எக்ஸ்பென்சிவா இருப்பாரு. மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஒரு உம்ரான் மலிக் எப்படி யூஸ் பண்ணாங்களோ லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவருக்கு டெத் போலிங் இல்ல, அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிவ் ரோலா இவர் யூஸ் பண்ணலாம். ஜெயதேவ் உனாட்கட் பவர் பிளேல ஒரு 2 ஓவர், கமின்ஸ் ஒரு 2 ஓவர் போட்டாருனோ இவர் ஒரு ஓவர் கொடுத்துட்டு ஹர்ஷ் துபேக்கு ஒரு ஓவர் கொடுத்தீங்கன்னா பவர் பிளே ஸ்டார்ட் அவுட். அதுக்கப்புறம் பவர் பிளேக்கு அப்புறம் இந்த 7th to 15ல மாவியை முடிச்சிடணும். மாவியை டெத்துக்கு வைக்கக்கூடாது. ஈஷான் மலிங்காவை ஒரு 10 ரன் சிஎஸ்கே எப்படி யூஸ் பண்ணாங்களோ அப்படி எடுத்துன்னு வந்தாங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் இவரும் போட்டு கமின்ஸ் ஒரு ஓவர் போடலாம், கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி தான் பேட்டிங் வந்து பிரிட்டி மச் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் கொடுத்த அதே மாதிரி தான் இருக்கு. ஒரே ஒரு சேஞ்ச், அனிகேத் வர்மா இம்பாக்ட் பிளேயரா வருவார், அவ்வளவுதான். ஓகே, பேட்டிங்ல பவர் ஹவுஸா இருக்கலாம், ஆனா பவுலிங்ல பழைய இஎம் வித்தாலிக்கு பேச்சம்பலன்னு போயிடாம இருந்தா சரி. எனக்கு இந்த ஸ்குவாட் 2023ல சிஎஸ்கே ஸ்குவாடு ஒரு 2022ல வந்து ஆர்சிபி ஸ்குவாட் மாதிரி தான் இருக்கு பவுலிங் யூனிட்டை பாக்குறதுக்கு. பழைய இஎம் வித்தாலிக்கு பேச்சம்பலம்னு போக வேண்டியதான். காவியாக்கா சாரி ஃபார் திஸ், உங்களுக்கு நான் துரோகம் பண்ணல. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஆப்ஷன் ஏல யாரை பிக்ஸ் பண்ண போறீங்க? ஆப்ஷன் என்ன கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அபிஷேக் சர்மா சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நான் வந்து சலீல் அரோரா அந்த இடத்துல பிக்ஸ் பண்ண பார்ப்பேன். ஒரு டிராவிஸ் ஹெட் வந்து சரியா பண்ணலன்னா கமிட்டு மெண்டிசனை வந்து ஓப்பனிங் ட்ரை பண்ண பார்ப்பேன். இல்லைனா வந்து இஷான் கிஷன் ஓப்பனிங் தள்ளிட்டு மேபி சம் அதர் பிளேயர்ஸா கொண்டு வர பார்ப்பேன்.
அந்த இடத்துக்கு வந்து மிடில் ஆர்டர்ல கிளாஸனையும் ஆட வச்சு லியாம் லிவிங்ஸ்டனையும் ஆட வைப்பேன். அந்த மாதிரி நான் ஆட வைப்பேன். எனக்கு நிதிஷ்குமார் ரெட்டி தான் எனக்கு அவருக்கு பேக்கப்புமே இல்ல. மேபி நிதிஷ்குமார் ரெட்டி தூக்குனாங்கன்னா அனிகித் வர்மா தான் அந்த இடத்துல ஆட போறாரு. ஜாக்கப் டோட்ஸுமே அதே மாதிரி தான். ஜாக்கப் டோட்ஸ் ஃபெயில் ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு லியாம் லிவிங்ஸ்டன் வருவாரு பேக்கப்புக்கு. மத்தபடி பேட் கமின்ஸ்க்கு பிராடன் கிராஸ் இருக்காரு பேக்கப்புக்கு. ஹர்ஷ்தீப் பைக் வந்து எடுத்திருக்காங்களா ஸ்குவாட்ல ஏதாவது சம் அதர் பிளேயர்ஸ் பேக்கப்பா? ஐ திங்க் யாரும் எடுக்கலன்னு நினைக்கிறேன் ஹர்ஷ்தீப் பைக் பேக்கப்பா. சீசன் அன்சாரிக்கு வந்து சிவங்கா குமார் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சீசன் அன்சாரியை பதிலா சிவங்கா குமாரை வந்து பெர்ஃபார்ம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவரோட பவுலிங் வந்து இது வரைக்கும் ஐபிஎல்ல பெருசா அவர் எந்த டீம்ஸுமே பார்க்கல. சோ எந்த ஒரு பிளானுமே இல்லாம வருவாங்க. ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் சிவங்கா குமாரா நெக்ஸ்ட் இயர்ல இருந்து பிளேயிங் லெவல்ல கொண்டு வந்தாங்கன்னா எப்படி மதிசா பத்திரனா வந்து ஒரு 2022ல வந்து அவரோட பவுலிங் ஆக்ஷன் இப்படி இருக்கும்னு தெரியாம வந்து கப்ப ஜெயிச்சு கொடுத்துட்டு போனாரோ அதே மாதிரி அவருமே சிவங்கா குமார் வந்து ஒரு மிஸ்ட் டைப் ஆஃப் ஸ்பின்னர். ஒரு வருண் சக்கரவர்த்தி எப்படி அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. நான் பெருசா பவுலிங் கிட்ஸ் வந்து பார்க்கல சிவங்கா குமாரோட. சோ அவருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சோ இதுதான் என்னோட பேக்கப்ஸா இருக்கும். ஓகே கார்த்தி, நீ யார க்ளூ பண்ண போற? அன்கித் வர்மா தான் உள்ள எடுத்துட்டு வர முடியுமா பார்க்கணும் இதுல இந்த பேட்டிங் லைனப்ல. யாருக்கு பதிலானா வந்து மேபி நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா போறோம்னா உள்ள ஸ்ட்ரெயிட்டாவே எடுத்துன்னு வந்துடணும். வேஸ்ட் பண்ணக்கூடாது டைமை. உள்ள எடுத்துன்னு வந்து நீ 11ல ஆடிடு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நிறைய விக்கெட்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா வேணா நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து ஒரு ஷீட் ஆங்கர் ரோல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 விக்கெட் போயிடுது பவர் பிளேலே ரொம்ப அடிக்க பார்த்து அப்படி போயிடுச்சுன்னா இவர் யூஸ் பண்ணிக்கலாம். அன்கித் வர்மா உள்ள எடுத்துன்னு வரலாம் இன் பிளேஸ் ஆஃப் நிதிஷ் ரெட்டி. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? ஓகே, ஆப்ஷன் பில யாரை க்ளூ பண்ண போறீங்க? 2 பேரும் அப்படியே பட்டுன்னு சொல்லிருங்க பாப்போம். இல்ல நான் வந்து இங்கேயுமே நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஒரு டவுட்ஃபுல்லா தான் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த இம்பாக்ட் பிளேயர்ல வந்து கொஞ்சம் பேர் உட்கார வைப்பேன். நிதிஷ்குமார் ரெட்டி, அனிகித் வர்மா, சலீல் அரோரா, அப்புறம் வந்து ஒரு பவுலர், ஒரு பியூர் பவுலர், ஒரு சிவமாவி டைப் ஆஃப் அந்த மாதிரி ஒரு பவுலர் வச்சிருப்பேன். ஸோ இந்த 4-5 பேரை நான் வச்சுப்பேன். இப்போ கடகடன்னு விக்கெட் போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நான் வந்து ஒரு ஒரு அனிகேத் வர்மாவை கொண்டு வருவேன். இல்ல எனக்கு விக்கெட்டே போகல அப்படின்னா நான் வந்து இவரை ஒரு பியூர் பவுலர் கொண்டு வருவேன். இல்ல எனக்கு பேட்டிங்கும் வேணும், எனக்கு பவுலிங்கும் வேணும், ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ல நாங்க இருக்கோம் மேட்ச்ல அப்படின்னா நம்ம வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அந்த இடத்துல கொண்டு வரலாம். அவர் தேவைப்பட்ட அந்த லாஸ்ட் ஒரு 4 to 5 பால்ஸ்னா அவரால் என்ன எவ்வளவு ரன் அடிக்க முடியுமோ அடிச்சிருவாரு. ஒரு 1 or 2 ஓவர் போட முடியும். ஸோ ஒரு பவுலிங் யூனிட்டி அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணுவாரு, ஒரு பேட்டிங்குமே பேலன்ஸ் பண்ணுவாருங்கிற காரணத்தால நான் எல்லாருமே இம்பாக்ட் பிளேயர் வச்சு. ஸோ நான் வந்து என்ன கேட்டீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த ஒரு ஆல்ரவுண்டர் அந்த தேவைப்படும் போது மட்டும் அவர் இறக்கிக்கலாம். இல்லையா ஒரு பியூர் பவுலரோட போகலாம், இல்லையா ஒரு பியூர் பேட்ஸ்மேன்ஸோட போகலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் அங்கே ஓப்பன் ஆகுது. என்ன கேட்டீங்கன்னா இதுதான். மற்றபடி சொன்னதுதான் ஆப்ஷன்ஸ் ஏல சொன்னதுதான். வேற யாரையுமே இங்க வந்து நம்ம இனிமே பெருசா சேஞ்ச் பண்றதுக்கு இல்ல. ஓகே கார்த்தி, நீ சொல்லு. இம்பாக்ட் பிளேயர் எப்படி யூஸ் பண்ண போறான்னு பொறுத்து தான் அவங்களோட ரைட் காம்பினேஷன் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த போலிங் இல்லைன்னு சொல்றோம், பட் பேட்டிங்ல ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சாதான் அந்த போலிங்க்கு ஒரு குஷன் கிடைக்கும். ஸோ இம்பாக்ட் பிளேயர் எப்படி யூஸ் பண்றான்ட்டு தான் இவங்களோட சீசன் போகும்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் ஆப்ஷன்ல நம்ம சொல்றதுக்கு எதுவும் இம்பாக்ட் பிளேயர் தான் மெயினா எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அதுலதான் வந்து அவங்களோட இதுவே இருக்கு, சீசனே இருக்கு. அதை கொஞ்சம் தவறு பண்ணாங்கன்னா அங்க மாட்டிப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் போயிடலாமா? ஆப்ஷன் 3. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சில யார க்ளூ பண்ண போறீங்க? ஆப்ஷன் சில வந்து மேபி ஒரு இதுல பெருசா இந்த சேஞ்சஸும் என்னால பண்ண முடியாது. இங்கேயுமே வந்து ஹென்ரிக் கிளாசன் சரியா ஆடலனா லியாம் லிவிங்ஸ்டன் தான் கொண்டு வருவேன். இன்னொன்னு ஈசான் மலிங்கா சரியா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா மேபி அந்த இடத்துல மறுபடியும் வந்து ஒரு ஜெயதேவன் நட்டுக்கிட்ட கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் இருக்கும். இந்த டீம்ல வந்து பவுலிங் பத்தி நான் பெருசா கன்சர்ன் பண்ண மாட்டேன். பேட்டிங்ல தான் யாரையாச்சும் உட்கார வைக்க முடியுமா? இங்கேயுமே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு சிவமாவி வந்து இம்பாக்ட் பிளேயரா தான் வச்சுப்பேன். ஒரு தேவைப்பட்டா இறக்கலாம், இல்லையா ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி அவர் ஆல்ரெடி ஸ்பாட்ல இருக்காரு, தேவைப்பட்டா இறக்கலாம், இல்லையா வந்து அன்கித் வர்மா மாதிரியான ஒரு பியூர் பேட்டருக்கு நம்ம போகிறோம். அந்த மாதிரி கூட நான் யோசிச்சு வைப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு 2 பேட்டிங் டெப்த் எல்லாம் இந்த ஆப்ஷன் சில கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வச்சாகணும். என்ன கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் எப்பவுமே எஸ்ஆர்ஹெச் ப்ரிஃபரபிள் பண்ணணும். ப்ரிஃபரபிள் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் கேம் விளையாட முடியும். ஆவியாக்கா இந்த வீடியோ பார்த்தா நல்லதா இருக்கும். ஓகே கார்த்தி, நீ சொல்லிடு. அக்கா பாப்பாங்கன்னு தான் தோணுது. தமிழ் தான் தெரியல அக்காக்கு தான். ஓகே, தலைவர் டைலாக் தான் சொல்லுவா பாப்பாங்க. தலைவர் டைலாக் சொன்னீங்கன்னா அக்கா பாப்பாங்க, தலையாட்டுவாங்க, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க ரீல்ஸ்ல வர மாதிரி. இந்த ஸ்குவாட்ல வந்து சரி அன்கித் வர்மாவுக்கு போன சீசன் பாத்துட்டாங்க, பிளானோட வருவாங்க. அவருக்கும் இது வச்சுன்னா சலீல் வராவே எங்கன்னா எத்தனை வர பார்க்கலாம். எங்கன்னா அது எப்படி எந்த ஸ்பாட்னு கேட்காதீங்க. அவரை நீங்க எப்படி எடுத்துன்னு வந்தாலும் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா இருக்கும். இந்த கேகேஆர் வந்து பண்ணாங்கல்ல அன்கிரீஷ் ரகுவன்ஷி, திடீர்னு கூட்டு வந்துட்டு ஆட வச்சாங்களா, அந்த மாதிரி எங்கேயோ ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா திடீர்னு இஷான் கிஷனே நல்லா பண்ணலாம் கூட சலீல் வராவ தைரியமா இறக்குங்கன்ற.
ஏன்னா அவர் பெரிய பிளேயர் நினைச்சிட்டு அவரை தூக்காத வச்சுன்னு இருந்தா அது டீமுக்கு பாதகம் ஆயிடல. ஏன்னா டீம் ஃபர்ஸ்ட், பிளேயர் செகண்ட் தான் எப்பவுமே பார்க்கணும். கமின்ஸ் அதை பண்ணுவாரு, அதனாலதான் நான் சொல்றேன். அதர் கேப்டன்ஸ் தான் நான் சொல்லியிருக்க மாட்டேன். இஷான் கிஷனை கண்டிப்பா ஆட வச்சிருப்பாங்க. கமின்ஸ் பண்ணுவாரு, ஆனா அது எப்படி பண்ண போறாருன்னு தெரியல. டேனியல் விட்டர் என்னென்ன இன்புட்ஸ் தர போறாருன்னு தெரியலையே. அவர் தான் கோச், இந்த டீமோட கோச். ஓகே, நம்ம அடுத்ததா லாஸ்டா செக்மெண்ட் போயிடலாம். ஓகே, ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லிருங்க, இதோட இந்த கடையை சாத்திக்கலாம். இல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்துடலாமா? ரேட்டிங்ஸ் கொடுத்து எந்த பொசிஷன்ல வருவாங்கன்னு சொல்லிடலாம். ஓகே, ரேட்டிங்ஸ் கொடுங்க. எவ்வளோ? நான் இந்த டீமுக்கு வந்து 7 தான் கொடுப்பேன். ஏன்னா என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் இருந்தாலும் அந்த ஒரு டெட்லியான ஒரு பவுலர் யாரு, கண்டிப்பா விக்கெட் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பி போறக்கூடிய ஸ்ட்ரைக் பவுலர் யாருன்னு எனக்கு இன்னும் தெரியல. பேட் கமின்ஸ் மட்டும் தான் இருக்காரு. ஆனா அவர் வந்து டெத்ல சரியா போட மாட்டார். அவர் வந்து ஒரு ஸ்லாக் ஓவர்ஸ்ல வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட். டெத்ல போட்டு அவர் போடுற ஸ்பேஸுக்கு வந்து கரெக்டான லெந்த் லைன் உள்ளலாம் தூக்கி சாத்திடுவாங்க. ஸோ அதனால அந்த பவுலிங் கன்சென்ஸை நான் வந்து பேஸ் பண்ணி ஒரு 7 கொடுக்குறேன் ரேட்டிங். இந்த டீம் வந்து ஒரு 5th பொசிஷன் அப்படி முடிப்பாங்க நான் சொல்றேன். 5th பொசிஷன்ல முடிப்பாங்க இந்த டீம் வந்து. பவுலிங் இல்லாதனால 7th பொசிஷன்ல தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அதான் தோணுது. இவங்க டீமுக்கு வந்து ஒரு 6.5 தரலாம் பவுலிங் இல்லாத காரணத்தினால. ஏன்னா 290 300 அடிச்சா கூட திருப்பி 320 கொடுக்குற டீம் இது. அந்த மாதிரியான டீம் இது. ஏன்னா ஹர்ஷல் பட்டேல் 37 தரலாம், அது 3 for 30 ஆகலாம். அதனால இந்த டீமுக்கு 6.5 தான் வரும் ரேட்டிங். நான் கொடுக்க சொன்னேன் 7th முடிப்பாங்கன்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. இவங்க இந்த சீசனும் கஷ்டப்பட போறாங்க. ஏர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் எப்போ வேணா மாறலாம். நானும் இங்க ப்ரெடிக்ட் பண்றேன். எஸ்ஆர்ஹெச்க்கு நான் வந்து 6.7 தரேன். பிகாஸ் ஆஃப் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு கன்சர்னாவே இருக்கு. என்னதான் பேட் கமின்ஸ் மாதிரி லெஜெண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங்ல தான் போறாங்க. பிளஸ் வந்து பேட்டிங்ல டாப் 4 ஓகே. அது கீழே வரவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதனால 6.7 டேபிள்ல வந்து 7 or 8ல முடிப்பாங்க. காவியாக்கா என்ன மன்னிச்சிருங்க. ரைட், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. ஃபைனல் தாட்ஸ் என்ன சொல்றது, இந்த டீமை வந்து நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். ஆக்ஷன்ல வந்து 3rd ஹையஸ்ட் பர்ஸோட வராங்க. கண்டிப்பா ஒரு பெரிய பிளேயர் ரீசனபிள் டீம் லெவல்ல கரெக்டா அந்த ஒரு ஓட்டை அடைக்கக்கூடிய ஒரு பிளேயர் எடுப்பாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதுக்கு தான் நான் ரவி பிஷ்ணுயை தான் ரொம்ப இந்த டீமுக்கு நான் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். பெரிய ஆக்ஷன் அனாலிசிஸ் பண்ணும்போது ரவி பிஷ்ணு நான் மட்டும் இல்ல, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸுமே அதான் சொன்னாங்க, ரவி பிஷ்ணு 2 SRH. அதுலதான் என்னோட பிளானிங்கே உடஞ்சிச்சு. இவங்க யாருக்கு தான் உண்மையிலே வந்தாங்க, இல்ல பிரைஸ் ஏத்தி விட்டுட்டு சும்மா கம்முன்னு போறதா இவங்க பிளானா, இல்ல லியம் லிவிங்ஸ்டனுக்கு தான் உண்மையிலே வந்தாங்கிற ஒரு குழப்பத்திலே எனக்கு இருக்கேன். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் SRH கிட்ட பார்த்ததே இல்ல. சோ ரொம்ப அக்ரெசிவா நல்ல நல்ல பிளேயர்ஸ் போவாங்க, பிளேயர் ஃபெயில் ஆவாங்க. ஏன்னா நிக்கலஸ் பூரான் ஒரு காலத்துல அந்த டீம்ல தான் இருந்தாரு. நல்ல நல்ல பிளேயர்ஸ் அந்த டீம்ல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணாம இன்னொரு டீம்ல போய் பெர்ஃபார்ம் பண்றாங்க. சோ அவங்க எடுக்கிறது நல்ல பிளேயர்ஸ் தான் எடுக்கிறாங்க, ஆனா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ இந்த இந்த ஸ்குவாட் வந்து நான் ரொம்ப நம்புறேன். இவங்க 25 கோர்ஸோட நல்ல பிளேயர்ஸ் எடுப்பாங்கன்ட்டு. மட்டமான ஒரு ஆக்ஷன்ல வந்தாங்க. சோ வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிளேயிங் இந்த டீம் வச்சு பிளேயிங் 12 மேக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க அதை வந்து நெக்ஸ்ட் வீக் லைவ் வரும்போது அதெல்லாம் படிச்சு ஓகே என்னங்கிறத நாங்க ரிவ்யூ பண்ணிடுறோம். ஓகே கார்த்தி, ஃபைனல் தாட்ஸ் எஸ்ஆர்ஹெச் நல்லா என்டர்டைன்மெண்ட் மட்டும் பண்ணுங்க, அது போதும் எங்களுக்கு. பேட்டிங்ல 300 அடிங்க இந்த வாட்டி, பார்க்கலாம் யார் அடிக்கிறாங்கன்ட்டு. ஓகே, எனக்கு ஃபைனல் தாட்ஸ் தான், எனக்கு காவியாக்கா மூஞ்சே பார்த்தா போதும். ஆனா வந்து அழுகு விட்டுறாதீங்கக்கா, அந்த அக்காவை அழுகு விட்டுறாதீங்க, அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். சரி காய்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் எனக்கு பவுலிங் கன்சர்ன் இருக்கனால பரிதாப நிலை தான். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 197 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வரையும் வந்திருக்கோம். இன்னும் ஒரு 3 பேர் பார்க்குற 3 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சஜஷன் சொல்லுங்க. எங்களை திட்டுறதுக்காகவது கமெண்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பாய் கைஸ். உங்களை அதுக்கு முன்னாடி ஒன்று, மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். நாங்கள் 2 நாள் கழிச்சு தான் வருவோம். கிறிஸ்மஸ்லாம் முடிச்சுட்டு நீங்களும் உங்க வீட்டில் கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடுங்க, ப்ளம் கேக்லாம் வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் நியூ இயர் அட்வான்ஸாக சொல்லிடுறோம், நியூ இயர் வரும்போதும் சொல்கிறோம். பாய் கைஸ்.